வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் செய்யுங்க, அப்போ எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு டீ போடுற நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ சிம்பிளான ரெசிபிங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வித்யாவின் தமிழ் சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து கடலை மாவு 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், அவ்வளோதாங்க. இப்போது மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக. அதே மாதிரி அரிசி மாவும் பாதி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வெறும் அரிசி மாவு கூட போட்டு இதை செஞ்சுக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கூட சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கையிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணியெல்லாம் இந்த மாவெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறது அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தட்டையாக வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரே கையில் கூட இப்படி செஞ்சுக்கலாம், இல்லை 2 கையில் வேணாலும் நம்ம மாவு எடுத்துகிட்டு வெங்காயம் மாவு எடுத்துகிட்டு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டக்குன்னு ரெடி பண்ணிட்டோங்க. வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ நல்லா உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக தட்டி விட்டால் போதுங்க. 2 கை வச்சுட்டு நல்லா தட்டி விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரவுண்டாக நல்லா கிடைக்குங்க. ரொம்ப சப்பட்டையாக தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய வடை பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருச்சுங்க. ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த வடையை போட்டுக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா வெளியில் மட்டும் கலர் வருங்க, உள்ளே வேகாது. வெளியில் மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டக்குன்னு வெந்துடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாது இல்லைங்களா, அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த வடையை செஞ்சு அசத்திடலாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காய வடை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தக்காளி சாதம்
இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோம்னா சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.